Hi friends, hope you are doing great. My name is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா how to make long sentence. ஓகேங்களா? how to make அப்படின்னா எப்படி உருவாக்குறது, எதை லாங் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு லென்த்தியான சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது, அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த கான்வர்சேஷன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ண மட்டும் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூ இயர்ஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து க்ரீன் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் த கிராமர். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு சென்டென்ஸ் நான் மேக் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸும் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். லாங் சென்டென்ஸ் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்றது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு கமா போட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் வந்து லாங் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பனானாவும் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதோடு நம்ம நிறுத்தாமல் இன்னொன்று கொஞ்சம் ஆட் பண்ணி நான் சொல்லும்பொழுது அது வந்து லென்த்தியான சென்டென்ஸாக மாறுது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா நான் இதுக்கு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே தரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரீசெண்ட் டேஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் எல்லாம் கமெண்ட் பண்ணுறதுனால ஸோ அவங்களோட நாலேஜுக்கு ஏற்றா போல தான் நான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே தரவே இல்லை. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக படித்தோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தரல. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்குது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்ற சப்ஜெக்ட். அதாவது வந்து எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா லவ் இருக்குது, லைக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம லைக் போட்டுக்கலாம், ஏன்னா அதே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வர்ப் தான். ஐ லைக் எதை பிடிக்கும் பிரியாணி அப்படின்னா பிரியாணி நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஐ லைக் பிரியாணி. ஓகேங்களா? ஐ லவ் பிரியாணி. ஸோ போத் ஆர் கரெக்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். இது நம்ம போடும்பொழுது நம்மளோட இன்டென்ஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து லைக்கும் லவ்வும் சேம் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பாருங்கள். எனக்கு பிரியாணி பிடிக்கும். நான் போன சைடில் பார்த்துட்டேன். இப்போ வந்து நான் லென்த்தியான சென்டென்ஸ் வந்து பில்ட் பண்ணுறேன். எனக்கு பிரியாணி பிடிக்கும் ஏனெனில் அது ருசியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஷார்ட்டாக நிறுத்தாமல் அதோட கம்மா போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு பிரியாணி பிடிக்கும் ஏனெனில் அது ருசியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நம்ம சென்டென்ஸ் வரும்? ஐ லைக் பிரியாணி பிகாஸ் இட் இஸ் டேஸ்டி. ஓகேங்களா? ஐ லைக் பிரியாணி அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக பேசக்கூடிய சென்டென்ஸ். பிகாஸ் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் உள்ள ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சென்டென்ஸ் நான் வந்து பில்ட் பண்ணுறேன். அதாவது வந்து அந்த பிரியாணியை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் தரேன். அது ருசியாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டேஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த்தியான சென்டென்ஸ் நான் மேக் பண்ணும்பொழுது நம்ம நோட் பண்ண வேண்டிய கிராமர் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் டென்ஸில் இருக்கோ அதே சென்டென்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்லேயே இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நியூ லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஏனெனில் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிகாஸ். அது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன் இன் இங்கிலீஷ். மூணாவது பாருங்கள். பிரியாணி ருசியாக இருந்ததால். நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பிரியாணி பிடிக்கும், பிரியாணி ருசியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது எப்படி பில்ட் பண்ணுற பாருங்கள். பிரியாணி ருசியாக இருந்ததால் நான் அதை அதிகமாக சாப்பிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதோடு நான் நிறுத்தாமல் நான் சென்டென்ஸ் வந்து பில்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிரியாணி ருசியாக இருந்ததுனால நான் அதிகமாக சாப்பிட்டேன். ஓகேங்களா? பிகாஸ் த பிரியாணி வாஸ் டேஸ்டி அப்படின்னா நான் போட்டேன்னா நான் வரும்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் இருந்ததால். ஓகேங்களா? அது வந்து ஒரு ரீசன் சொல்லும்போது நம்ம வந்து பிகாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காரணத்தை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பிகாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் த பிரியாணி வாஸ் டேஸ்டி ஐ ஏட் இட் மோர். ஓகேங்களா? ஸோ ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். எதை இட்டுன்றது வந்து பிரியாணி. ஓகேங்களா? ஐ ஏட் பிரியாணி மோர். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். பிகாஸ் த பிரியாணி வாஸ் டேஸ்டி ஐ ஏட் இட் மோர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்னாரியோ. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கரியரில் மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ லென்த்தியான சென்டென்ஸ் படித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நாலாவது பாருங்கள். நான் பிரியாணியை அதிகமாக சாப்பிட்டாலும் கூட எனக்கு சலித்து போகவில்லை. ஓகேங்களா? ஸோ நான் பிரியாணி அதிகமாக சாப்பிட்டேன் போன ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணியை அதிகமாக சாப்பிட்டாலும் கூட எனக்கு சலித்து போகலை. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ஐ ஏட் டூ மச் பிரியாணி. ஓகேங்களா?
ஈவன் தோ ஐ ஏட் டூ மச் பிரியாணி ஐ டிடன்ட் கெட் போர்ட். ஓகேங்களா? ஸோ ஐ டிடன்ட் கெட் போர்ட் அப்படின்னா எனக்கு வந்து சலித்து போகலை. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து சலித்து போகலை அப்படின்னா ஐ டிடன்ட் கெட் போர்ட். ஓகேங்களா? போர் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து போரே அடிக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு வந்து போர் அடிக்கலை. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போர் அப்படின்றது வந்து சலித்து போகலை, தமிழில் வந்து சலித்து போகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? 5வது பாருங்கள், பிரியாணி சாப்பிடுவது எனக்கு சலித்து போயிருந்திருந்தால் நான் அதை வாங்கியிருக்கவே மாட்டேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நான் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு எனக்கு சலித்து போயிருந்ததுன்னா நான் அதை வந்து வாங்கியிருக்கவே மாட்டேன். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்களன்னா, if I had gotten bored eating biryani I would never have bought it. ஓகேங்களா? ஸோ இது வந்து இஃப் கிளாஸ் நான் எடுக்கும்போது இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இந்த கான்வர்சேஷனுக்கு இஃப் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இஃப் ஐ ஹேட் காட்டன் போர்ட் அப்படின்னா நான் வரும்னு பார்த்தீங்களன்னா எனக்கு சலித்து போயிருந்திருந்தால். ஓகேங்களா? இஃப் ஐ ஹேட் காட்டன் போர்ட் அப்படின்னா எனக்கு சலித்து போயிருந்திருந்தால். ஈட்டிங் பிரியாணி அப்படின்னா ஸோ பிரியாணி சாப்பிடுவது எனக்கு சலித்து போயிருந்திருந்தால் ஐ வுட் நெவர் ஹேவ் பாட் இட். ஓகேங்களா? ஐ வுட் நெவர் ஹேவ் பாட் இட் அப்படின்னா நான் அதை வாங்கியிருக்கவே மாட்டேன். ஓகேங்களா? நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஐ வுடின்ட். ஓகேங்களா? ஐ வுடின்ட் ஹேவ் பாட் இட். அது பக்கத்தில் நாட் போட்டால் போதும். நெவர் போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாறும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6வது பாருங்கள், நான் மொத்தமாக 6 பார்சல் பிரியாணி வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ நான் மொத்தமாக வந்து ஒரு 6 பார்சல் பிரியாணி வாங்கினேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன் அரௌண்ட் 6 பார்சல் ஆஃப் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 6 பார்சல் ஆஃப் பிரியாணி அப்படின்றப்போ ஸோ ஒரு பஞ்சாக சொல்லும்பொழுது அங்கே ஆஃப் என்ற ப்ரிப்போஷன் நம்ம அந்த நவுன் முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்க நவுன் நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பிரியாணிக்கு முன்னாடி நம்ம ஆஃப் என்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன் அரௌண்ட் 6 பார்சல் ஆஃப் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனில் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யாரனா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறுத்தாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் பதிலுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது. அந்த சினாரியோ தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்டர்லிங்க் இருக்குது, அதனால தான் நான் இந்த டாபிக் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 7வது பாருங்கள், அந்த 6 பார்சல் பிரியாணியை நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த 6 பார்சல் பிரியாணியும் வந்து நாங்கள் 6 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படின்றப்போ வி ஷேர்ட் அப்படின்னா நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் த 6 பார்சல் ஆஃப் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அந்த 6 பார்சல் பிரியாணியும் நாங்கள் வந்து பகிர்ந்து கொண்டோம் வித் எவ்ரி ஒன் அப்படின்றப்போ நாங்கள் எல்லோரும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எல்லோரும் அந்த 6 பார்சல் பிரியாணியும் பகிர்ந்து கொண்டோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய அந்த ஃபஸ்ட்டில் ஆரம்பித்த டாப்பிக்லேருந்தே ஸோ எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து லாங்குவேஜை வந்து பேச முடியும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து நான் புது வேர்டு எதுவும் உள்ளே சேர்க்கலை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து அதோட இன்டர்லிங்க் ஆகி வரக்கூடியது தான். ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே கான்வர்சேஷனில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒத்து கவனித்தா போதும், நம்ம வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் எதனா நீ வந்து டிஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசணும். ஓகேங்களா? ஸோ 8வது பாருங்கள், அந்த 6 பார்சல் பிரியாணியும் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த 6 பார்சல் பிரியாணியும் வந்து எங்களுக்கு ஸோ போதுற அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த 6 பார்சல் அப்படின்றது வந்து அது ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து தட்டெல்லாம் போடக்கூடாது. தோ 6 பார்சல் ஆஃப் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அந்த 6 பார்சல் பிரியாணியும் ஓகேங்களா வேர் அப்படின்னா இருந்தது, எனஃப் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ போதுமானதாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்டில் சொல்கிறோம், நம்ம ஸ்னாரியோ எல்லாமே பாஸ்ட்டில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தோ 6 பார்சல் ஆஃப் பிரியாணி வேர் அப்படின்னா இருந்தது, எனஃப் ஃபார் அஸ் அதாவது எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் 2 வாட்டி கம்பல்சரி வாட்ச் பண்ணிங்களன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் உங்களோட இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பேசி அசத்தலாம். ஓகேங்களா?
லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் பணத்தை கட்டினோம். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில்லை பே பண்ணோம். அது எப்படி சொல்லலாம்? வி பெய்ட் த மணி, அப்படி இல்லைனா வி பெய்ட் த பில் ஆஃப்டர் ஈட்டிங். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர்ன்றது வந்து இங்கே ப்ரிப்போஷன், ஈட்டிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட். ஓகேங்களா, ஜெரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த பேஸ் வர்ப். ஓகேங்களா, ஸோ ஈட் அப்படின்றது பேஸ் வர்ப், அது கூட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணும்பொழுது அது வந்து நவுனாக மாறுது. ஓகேங்களா, ஸோ ப்ரிப்போஷன் வந்து எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஈட்டிங் அப்படின்றது வந்து ஒரு நவுனாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்போஷன் ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எப்படி ஒரு சென்டென்ஸ்? வி பெய் த மணி ஆர் வி பெய் த பில் ஆஃப்டர் ஈட்டிங். ஓகேங்களா, ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில்லை பே பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுமாரி நம்ம வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சென்டென்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கே வந்து நிறுத்தணும் பார்த்தீங்களா? சேம் இதுதான் வந்து ஒரு கான்வர்சேஷனை நம்ம இப்படி தான் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வேலை நீங்கள் யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷை வந்து ஈஸியாக பேச முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நம்ம சொல்கிற கீவேர்டு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் வேலை திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸி டு ரீச் அவர் டெஸ்டினேஷன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்கள் பாதுகாப்பாக வீட்டிற்கு போனோம். ஓகேங்களா, ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், பில்லும் பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ நாங்கள் வந்து சேஃபாக வந்து வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சேம் இதை வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது எப்படி வந்து ப்ரொசீஜராக நம்ம எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கீ வேர்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டார்டிங் ஸ்லைடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நான் எப்படி எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைட்டில் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒரு பேப்பர். ஓகேங்களா, ஸோ அது எல்லாருக்குமே வேணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கான்வர்சேஷன் பில் ஆகும். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.